சிக்கன், இது மட்டனு, இது மட்டன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் விசேஷம் மட்டன் சிக்கன். இது மட்டனு, இது சிக்கன். இவங்க உன்னை பார்க்க நம்ம காலேஜ் வந்தப்போ ஒரு ரவுடி கம்பெனி அவங்க தேடிட்டு இருந்தாங்க. அதான் சேஃபா நாங்க இங்க தூக்கிட்டு வந்துட்டோம். இது நம்ம கணேஷ், யாரும் உள்ள வர முடியாது. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்க இருக்கோம். நீங்க கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பட்ட பண்ண என்ன காயில அதுதான் ஒன்று போட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கல்லெண்ணெய். சிக்கன், மட்டன்,
குக்கரில் போடலாம். நான் குக்கரில் போட மாட்டோமா, இதே வெந்துடும். வெந்துடும். இஞ்சி பூண்டு போடலடா. இஞ்சி பூண்டு தக்காளியில் போட்டு சரி சரி. தேங்காய் தக்காளி அரைக்கணும் பார்த்தீங்களா, அதில் அரைச்சி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மட்டனுக்கு. பேஸ்ட் போட்டோம்னா வந்து அது செட் ஆகாது. சரி சரி. மல்லிப்பொடியா? மல்லிப்பொடி இருக்கா இல்லையா? மறந்துட்டியா? இல்லை எடுத்து வைக்கிற தலையை கொஞ்சம் குழம்பு கொதிச்சுமே தானே போடுவோம். ஆமாம். இல்லை இடிக்கி நான் கருத்துரு குடிச்சுக்குவேன். நான் இடுக்கி குடிக்க மாட்டேன். அது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நாள் கயிறு வலிக்கி விட்டுருவோம். யாரை பிடிச்சிருக்காங்க பார்த்துட்டு பேசுங்க சார். ஒரு டிரைவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வந்து எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கு. ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணை சாதாரண ஒரு லாயர் நீங்க கல்யாணமும் பண்ணி மாலையை கையோட வைக்கும் போது எடுத்து வைக்க வேண்டும். நீங்க ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இன்னும் உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணம் கூட நடக்கல. ஆனா அதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் இருக்கு. உங்களுக்கு வந்தா கோபம், அவருக்கு வந்தா பழக்காட்சி விட ஆரம்பமா. யாரை உத்தரா நினைச்சு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்களோட மருமகன் கூட பிறந்த தங்கச்சிக்கு அண்ணனா இருந்து என்ன செய்ய முடியும்னு வருத்தப்பட்டு இருக்காரு. அவர் பையன் தன்னோட தப்பு உணர்ந்து அவர் பொண்ணை பார்க்க முடியலன்னு சாவோட போராடிட்டு இருக்காரு. அவருடைய பேரன் 1,00,000 கோடி சொத்து, 10 கோடிகள பிசினஸ், 10,000 ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருந்தும் மனசுல நிம்மதி இல்லாமல் ஏழை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஜே.கே. ரகுநந்தன் அவருடைய அன்னைக்கு என்ன பெரிய வித்தியாசம். அன்னைக்கு அவர் கையில துப்பாக்கி இருந்தது, இன்னைக்கு இவர் கையில துப்பாக்கி இருக்கு. அன்னைக்கு அவர் செஞ்ச தப்புனா இன்னைக்கு இவர் செய்யறதும் தப்புதான். இன்னைக்கு என்ன செஞ்சது ரைட்டுனா அன்னைக்கு செஞ்சது ரைட்டு தான். உங்களை கூட்டிட்டு என் தாத்தா இருக்கு. உங்க கண்ணு பொறுத்த வரைக்கும் 2 பேர் செஞ்சதுமே தப்பு தான். எங்க தாத்தா அவரோட கோர்த்து கொடுத்தவங்க உங்களை புரிஞ்சது. நீங்க உங்க குடிவாசி கொடுத்தவங்க உங்க அண்ணனையும் அப்பாவையும் தெரிஞ்சிச்சு. நீங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துருக்கீங்களா? ஒரு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டிருக்கோம், ஒரு உயிர் துடிக்கிற சத்தம் கேட்டிருக்கோம். அந்த சத்தத்தை மட்டும் கேட்டிருக்கீங்கன்னா 20 வருஷம் பல காரணமா போயிருக்கும். நந்தினி, நீ யாரும் நான் சொல்றது கேட்க காசு கொடுத்த மட்டும் நல்ல பெரிய கடவுளா? நான் பெற்ற பொறுப்பை தானே.
கபடி இறக்கி வச்சு அப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்பயே 93 மணி நேரம் ஆகிட்டு இருக்குது. இறக்கி குண்டானில் ஊற்றுறோம்ல, அப்போ எடுத்துக்கலாம். இப்போ இறக்கி உனக்கு இல்லை. ரவுடி கொட்டை இருக்குது.